ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சிக்கு போயிருக்கோம். என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே ஒரு மாதிரி ஆர்ச் மாதிரி செஞ்சுருந்தாங்க. உள்ளே நுழைஞ்சு போனால் ஓரளவுக்கு நல்லா செஞ்சுருக்காங்க. ஒரு பெரிய ஹார்ட் மாதிரி செஞ்சு அதில் பூ அலங்காரம் செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. 4 பக்கம் 5 பக்கம் ஒரு ஏணி மாதிரி வச்சு ஃப்ளவர் ரவுண்டாக வச்சு ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. போட் மாதிரி செஞ்சு அது மேலே பூ அலங்காரம் மாதிரி பண்ணி போட் பூ சூப்பர். அப்புறம் ஒரு அம்மா நிற்கிறாங்க. ஒரு குழந்தைய பிடிச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி. அந்த குழந்தை கையில் வாத்து வச்சுட்டு நிற்கிது. பக்கத்தில் ஒரு ஆண்டி ஃப்ராகோடு அழகாக பிங்க் சட்டை போட்டு ஃப்ராகோடு நிற்கிற மாதிரி பூ அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்களுக்கு பிடிக்கும். கொடைக்கானல் ஊட்டி அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா செஞ்சுருக்காங்க. 2 பறவை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பூ அலங்காரம் செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. செம்மொழி பூங்கா போக முடியாதவங்க இதை பார்த்து திருப்திப்பட்டுக்கலாம். பூ ரொம்ப இந்த மெட்ராஸில் இருந்துட்டு இவ்வளோ அழகாக பூ செஞ்சது பெரிய விஷயம். ட்ரெயின் மாதிரி செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. கஷ்டப்பட்டு நல்லா உருவாக்கியிருக்காங்க. சூப்பர். அப்புறம் ஒரு மயில் நல்லா நின்று தோகை நல்லா விரித்த மாதிரி நிற்கிது. இது இன்னொரு மயில். இந்த மயில் நல்லா தோகை விரித்த மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கலாம், ரொம்ப அழகு. அப்படியே சுற்றி வந்தோம்னா ஒரு இடத்துல தண்ணி விட்டுருக்காங்க. தண்ணி விட்டு அதில் ஒரு வாத்து குடும்பத்தை கூட்டிகிட்டு உள்ளே விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கும் கூட்டத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போலக்குது. குவாக் குவாக்குன்னு கத்திக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தது. ரொம்ப அழகாக இருக்குது. கண்ணுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது. தண்ணியெல்லாம் பார்த்த உடனே பூ அழகாக இருக்குது. எனக்கு இந்த தண்ணியை வாத்தையும் பார்த்து விட்டு பார்வை எடுக்கவே மனசு வரல. ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் ஒரு முதலையை வாயை ஆன்னு திறந்து வச்ச மாதிரி ஒன்று பூ அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்லா ஹைலைட்டாக இருக்குது.